அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆசிபி சோழன். நான் கரூர் மாவட்டம் ராச்சாண்டார் திருமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பழங்கால நாணயங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 பைசா, பூ வடிவில் இருக்கக்கூடிய 2 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா இது 3 பைசா. இங்கே வந்து பூனா, இங்கே அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய 3 பைசா. இது வந்து என்னங்க, இது 5 பைசா. 5 பைசாலே 2 இதாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 பைசாவில் இந்த 5ன்ற நம்பர் வந்து பெரிதாக இருக்கிறது, இங்கே வந்து சிறிதாக இருக்கிறது. உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இது பெருசு, இது சிறுசு. அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து பொட்டு காசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொட்டு வழியில் சும்மா சின்னதாக இருக்கனால இது 10 பைசாலே சின்னதாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 பைசாலே நான் 4 வடிவமாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சின்ன 10 பைசா. அப்படியே இங்கே வந்தோம்னா இது பூ வடிவில் இருக்கக்கூடிய 10 பைசாங்க. இது வந்து எப்போதும் இருக்க மாதிரி தான். அதுவே இங்கே வந்து பார்த்தோம்னா இது பெரிய 10 பைசா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 முக சிங்கம் இருக்கும். இது வந்து எப்போதும் இருக்க மாதிரி தான். அதுவே இங்கே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது 10 பைசா. இது வந்து மேலே 4 முக சிங்கம் இருக்கும். அதுவே இது திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பழங்கால அரசியலோட திட்டங்களை வந்து ஒவ்வொரு 10 பைசாவுக்கும் பின்னாடி வந்து என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினாங்க அப்படின்றத வந்து பொறிச்சிருப்பாங்க. அப்படியே இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 20 பைசா, அருங்கோண வடிவுடைய 20 பைசாங்க. பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்கள், பின்னாடி 4 முக சிங்கம், முன்னாடி 20 பைசான்னு அச்சிடப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ணா. இதுவே வந்து இது வந்து 20 பைசா தாங்க. இது வந்து கீழே தாமரை பூவும் மேலே வந்து 20 பைசாவும் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. இதை திருப்பி பார்த்தோம்னா இங்கே 4 முக சிங்கம் அப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 4 அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே 3 பேர்கள் இருக்குது. 25 பைசா, இது 4 அண்ணா, அப்புறம் காண்டாமிருகம் காசு அப்படின்னு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம இந்திய பாராளுமன்றம், இது வந்து பழங்காலத்து காசுங்க. 1900 வருஷம் தப்பாக இருக்குது. அதில் வருஷம் தெரியல, வருஷம் நம்மளுக்கு ஒழுங்காக தெரியலைங்க. இது வந்து பார்த்தோம்னா 50 பைசா. இது வந்து இந்திய பாராளுமன்றம் அச்சிடப்பட்ட 50 பைசாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே 50 பைசா, இங்கே 4 முக சிங்கம், பின்னாடி இந்திய பாராளுமன்றம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தாங்க அச்சிடப்பட்டிருக்கு. ஆனால் அரசு வந்து இது செல்லாத காசு அப்படின்னு அறிவிச்சிருச்சு. அதே தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 50 பைசான்னு போட்டிருக்காங்க. அரை அண்ணா அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, அரைனா 50 தானே, அரை பைசா அப்படின்னு போட்டிருக்கோங்க. அரை ரூபி அப்படின்னு போட்டிருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரை அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. 1925 அதாவது இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அச்சிடப்பட்டது. அப்படி அரையணா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து வெளிநாட்டு காசு. இப்போ நான் வந்து பேச போகிறது இதே மாதிரி இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது இப்போ தற்காலிகமாக இருக்கிறது தாங்க, தற்காலத்தில் இருக்கக்கூடிய காசுகள் தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பேச போகிறது ராஜராஜ சோழனுடைய காசை பற்றி தாங்க. ஏன்னா சோழனுக்கு தானே தெரியும் சோழனோட வரலாறு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் போருக்கு போகும்போது எடுத்துக்கொண்ட, இப்போ வந்து செல்ஃபி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து கல்வெட்டுகளில் இருக்க மாதிரி பதிச்சிருக்காங்க. இங்கே வந்து சோழர்களுடைய சின்னமான புலியை வந்து பதிச்சிருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா இந்த நாணயத்துடைய மதிப்பீடை வந்து குறிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ புழக்கத்தில் இல்லாத காசுங்க. அனைவருக்கும் நன்றி.